இப்போது இதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து இந்த சீரீஸில் சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு காளை இருக்குன்னு வைங்களேன், ஒன்றும் அதை முழுசாக கட்டி வைக்கணும். கட்டி வைக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இல்லை அதை வந்து அந்த காளை மாடை அவுத்து விட்டாங்கன்னா ஒன்றும் அடக்கணும், இல்லை ஓட விட்டுறணும். அது ரெண்டுமே பண்ணாமல் அந்த மைதானத்துக்குள்ளேயே விட்டீங்க அப்படின்னா எத்தனை உயிர்களை பலி வாங்கும்னு வந்து நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற அந்த அன்கான்ஷியஸ் மெமரிஸ்லாம் வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒன்றும் நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிடணும், இல்லை அதை வந்து வெளியே போக விட்டணும். இது ரெண்டுமே பண்ணாமல் ரெண்டும் கட்டான நீங்கள் வச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் ட்ராமாக்குள்ளே மாட்டிப்பீங்க. இதனால தான் நிறைய பேர் வந்து சைக்காட்டிஸ்ட்கிட்ட வந்து போவாங்க. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் ரீசெண்டாக ஒரு சைக்காட்டிஸ்ட்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து நான் மெடிடேஷனுக்குள்ளே போனேங்க, நான் வந்து அதை பண்ண ஆரம்பித்தேன், எனக்கு அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருதுன்னு. அதோட ரூட் காஸ் என்னன்னு தேடி பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வந்து டைம் இல்லை, வேலை இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு வந்து இதுக்கான அந்த ஒரு ஷெட்யூல் கொடுக்க முடியல, இல்லை எனக்குள்ளே வந்து நிறைய ட்ராமா ஓட ஆரம்பிக்குது, அப்படி இப்படின்னு நிறைய காரணங்களை சொல்லி நடுவில் பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரெயின் வந்து அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணுது அந்த இடத்துல. அப்போது இந்த அன்கான்ஷியஸாக சேவ் ஆகிருக்கிற மெமரிஸ் எல்லாமே அன்கான்ஷியஸாக இருக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ கான்ஷியஸாக வெளியே எந்திரிச்சு வரும்போது என்ன ஆகுனா, உங்கள் கான்ஷியஸாக இருக்கிற லைஃப்குள்ளே பூந்து அது மிகப்பெரிய ட்ராமாஸை வந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் திருப்பி அதான் சொல்கிறேன், ஒருத்தர் வந்து தியானம், தவம், யோகம்னு வரீங்கன்னா ஒன்றும் அந்த பாதையை முழுசாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்க. இல்லை அப்படின்னா வேண்டாம்ப்பா, நமக்கு இது செட் ஆகாதுன்னா முன்கூட்டியே அதை வந்து நிறுத்திடுங்க. ஆனால் எல்லாத்துக்குமே இந்த பாதை செட் ஆகும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது வந்து முதல் நிலை மனதில் ஏற்படும் மாற்றங்கள். அடுத்தது முதல் நிலை உடலில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முதல் நிலை ஆன்மாவில் ஏற்படும் மாற்றங்கள் என்னன்னு பார்ப்போம். இதில் பல நிலைகள் இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து போக போக பார்ப்போம். காத்திருங்கள்.